இந்த கருத்தரங்கின் முதல் பேச்சாளராக கரூரை சார்ந்த மணிவேல் ஐயா அவர்கள் தனது ஜோதிட கருத்தர்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வார். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பெறை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். திரிசக்தி சோதிட ஆய்வகம் 6வது மாதாந்திர கருத்தரங்கம் அப்பா சோதிடர் வையாபுரி ஐயா அவர்களுக்கும் அனைத்து சோதிட நண்பர்களுக்கும் ஆர்வலருக்கும் சோதிட கற்றுக்கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும், அதாவது எப்படின்னா, இந்த சோதிடங்கிறது இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் நவக்கிரகத்தால் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது மனுஷன் உணரணும். வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். இப்போ காலையில் எழுந்திரிச்சுன்னு வச்சுங்க, வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணத்தை பார்க்கணும். சோதிடார் உள்ள நாம் அனைவருமே அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி என்ன, இன்றைக்கி சனிக்கிழமைனா சனிக்கிழமை என்ன அப்படிங்கிறத வாரம், நட்சத்திரம், திதி மெயினாக தெரிஞ்சு அதை நம்ம மூவ்மெண்ட் பண்ணணும்னா இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் நமக்கு வழிவகுக்கும். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் வழிவகுக்கும். சோதிடரா நாம் அனைவருமே இந்த பிரபஞ்சத்தை என்ன சொல்கிறது, மனசார நம்பணும், மனசார அதை விரும்பணும். இப்போ 9 நவக்கிரகம், 27 நட்சத்திரம், 108 பாதம், 12 கட்டத்தை மனசார விரும்பணும், விரும்பி பார்க்கணும். அப்போ தான் நம்ம மைண்டில் நிற்கும். இந்த பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். என்னங்க, இந்த பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இதை நம்ம மெயினாக கணக்கில் எடுத்துக்கணும். கணக்கில் எடுத்து நம்ம சாதகம் பார்த்தாலோ சாதகம் சொன்னாலோ அது கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, அப்போ 12ஆம் இடம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய லக்கணத்தில் 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகம் தூக்கம் நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடாது 12ஆம் இடம். அப்போ அந்த 12ஆம் இடத்துக்குடையவர் எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படின்னா ஒரு கருத்து. அப்போ 12 கூடையும் சொல்லக்கூடாது சயன. அப்போ நிம்மதியை ஒரு பொழுதுனைக்கு வேலை செஞ்சுட்டு வர்றார் ஒரு சாதகர், அவர் நிம்மதியை தூங்கணும் அப்படின்னா 12ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. என்னங்க, 12ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்க பொழுதுனைக்கு சம்பாதிக்கிற, வேலைக்கு போகிறவங்க, எந்த ஒரு உத்தியோகம் தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிங்க, நைட்டு நிம்மதியை தூங்கணுங்க. அப்போ நிம்மதியை தூங்கினா தான் மறுபடியும் மறுநாள் அவர் ஒர்க் பண்ண முடியும். சோசியருக்கு அப்படி கிடையாது. அப்போ அந்த 24 மணி நேரமும் அந்த சோதியத்தை காதலிக்கணும். அது 9 நவக்கிரகத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம்னா அந்த ஸ்பாட்டில் போனே தெரியணும். இப்போ நம்ம ஒரு ஸ்பாட்டில் போய் இறங்குறோம்னா இப்போ 9 நவக்கிரகத்தை நம்ம நினைக்கணும். இப்போ ஒவ்வொரு மனிதனையும் 9 நவக்கிரகமாக நம்ம பாவிச்சு அதை நம்ம பழகணும் வச்சுங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் இந்த பூமியில் வாழும் வரைக்கும் அந்த நவக்கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது என்ன சொல்லுங்கள், அந்த 9 நவக்கிரகத்தை நம்ம காதலிக்கணும், விரும்பணும், விரும்பி பார்க்கணும். ஒரு ஸ்பாட்டில் போய் ஒரு நபரை நம்ம பார்க்கும்போதே 9 நவக்கிரகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் நமக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படி சொல்கிறது. அப்போ 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம், நிம்மதியான தூக்கம், நிம்மதி இருக்கிறது அப்படி சொல்லக்கூடியதுங்க. அப்போ அந்த 12 கூடைன்னு சொல்லக்கூடியது லக்கணத்தில் இருக்கார். 12ஆம் இடங்கிறது என்ன சொல்லுதுங்க, விரயம், பிரச்சனை, சிக்கல் அப்படி சொல்லலாம். வெளியூர் போகிறது, வெளியூரில் வசிக்கிறது, வெளியூரில் போய் 12ஆம் இடம் 12 கூடை அப்போ 12 கூடை சரியில்லாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது 12ஆம் இடங்கிறது வெளியூர் வெளியில். அப்போ வெளியூரில் போய் பொழப்ப தேடி போகிறது, பொழைக்கிறது. அங்கே பார்த்திங்கன்னா அப்போ உள்ளூர் பூர்வ புண்ணியம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் 1, 5, 9. அப்போ பூர்வ புண்ணியத்தை விட்டுட்டு நம்ம வெளியில் போகிறோம்னா 12 கூடை இருக்கும்போது அவன் வெளியில் போகும்போது வெளியில் போய் தொழில் சம்மந்தப்பட்டு செஞ்சு பொழைச்சி வீடு வண்டி வாகனம் வாங்கி பிழைக்கிறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன். நிறைய பேர் சாதகத்துலேயும் அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. அப்போ 12 கூடை லக்கணத்தில் இருந்தானா விரய செலவாகுங்க. எப்படி விரய செலவு அப்படின்னா என்ன சொல்லுது, சுப விரயமா அப்போ தேவையில்லாத விரய செலவு ஆகுமா அப்படின்னு கேட்டால் 12 கூடை உங்கள் லக்கணத்துக்கு நல்ல கிரகமாக இருந்து சுப கிரகமாக இருந்தால் சுப செலவே ஆகும். உங்கள் வீட்டில் காது குத்து, கல்யாணம், வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, இதுக்கே தான் செலவாகும். இதுக்கே செலவாகும்போது கடை வாங்கி நீங்கள் செலவழிப்பீங்க. எப்படிங்க, 12 கூடையும்னா 12ஆம் இடங்கிறது விரயம், பிரச்சனை, சிக்கல், அயன சயன போக, நிம்மதி, தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்தில் உட்காரும்போது அந்த கிரகம் நல்ல கிரகமாக இருக்கணும். அப்போ நல்ல சுப கிரகமாக இருந்தால், சுப கிரகம் பார்வை இருக்கும்போது எப்படின்னா அவருக்கு சுப செலவாக வருமா. அவர் சாதாரண ஒரு வாடகை வீட்டில் இருப்பாருங்க, இடம் வாங்கி போட்டிருப்பாரு. ஆனால் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு வந்துடும். எப்படிங்க, அப்போ சுபகிரகமாக இருந்தால் சுப செலவு. அவர் வாழ்க்கை அவருடைய அதாவது அவருக்கு குடும்பம், அவங்க பசங்க பிள்ளைங்க எல்லாமே வளர்றதுக்கான வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கான அந்த மாதிரி ஒரு சுப செலவாக ஆகும். சரி,
அப்போ அந்த லக்கணத்திலே வந்து 12 குடையும் வந்து உட்கார்ந்துருக்காரு. அதே நேரத்துக்கு பாவகிரகமாக இருக்குன்னு வச்சுங்க, விரயம் இல்லாமல் தேவையில்லாத செலவாகுங்க. நீங்கள் வட்டிக்கு வட்டி வாங்கி அதை எடுத்து கொண்டு போய் தேவையில்லாத செலவழிச்சுக்கிட்டு தேவையில்லாததான் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கும்போது எப்படின்னா ஃபேமிலியில் வந்து பிரச்சனை சிக்கல் அதிகமாக வரும். ஒரு ஃபேமிலியில் வந்துங்க ஒரு சாதகர் வந்து தேவையில்லாத, ஆனால் இந்த 9 நவக்கிரகம் அப்படிங்கிறத வந்து யாருக்கு தெரியும்? சோசியருக்கு தெரியும். மற்ற வந்து ரிஷிமார்களுக்கு தெரியும். 30 முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிமார்களுக்கு தெரியும். இது என்ன சோதிடம்னா மனிதனாக இருக்க நமக்கு வந்து ஓரளவுக்கு தான் தெரியும், முழுசாலாம் தெரியாது. அப்படிங்கும்போது வந்து அந்த சாதகர் வந்து விரய செலவு தேவையில்லாத கடை வாங்கி விரய செலவு பண்ணுறாரு, தேவையில்லாத பண்ணிட்டு இருந்தா அவங்க வீட்டில் வந்து பசங்க பிள்ளை ஒய்ப்பு ஒத்துக்குவாங்களா? பிரச்சனை சிக்கல் தான் வரும். அப்படி தான் இவர் பண்ணுவார். இவர் சில சாதகத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 12 குடையும் லக்கணத்தில் கோரும்போது தேவையில்லாத செலவு, தேவையில்லாத விரயம், தேவையில்லாத பிரச்சனை சிக்கல் அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஃபேமிலி பார்ப்பாங்க, அம்மா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் பசங்க பிள்ளைல ரன் பண்ணுறதா என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நம்ம வாழ்கிறது, சம்பாதிக்கிறது பூரா செலவழிச்சு மறுபடியும் கடன் வாங்கி செலவழிச்சிருந்தா என்ன அர்த்தம்? இப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வரும்போது என்னென்னா இவர் வந்து டென்ஷன் ஆவார். இவருக்கு என்ன செய்யுது? 12 குடை வந்து லக்கணத்துக்கு கொண்டானா சரியில்லாத கிரகமா சரியில்லாத செலவழிப்பார், சரியில்லாத கடை வாங்குவார், சரியில்லாமல் சுற்றுவார், தண்ணி அடிப்பார், போவார் வருவார். எப்படி ஃபேமிலிக்கு ஒத்து வருமா? ஒத்தே வராது. இப்போ சாதகம் பார்க்க வரும்போது நம்ம சொல்லுவோம், ஐயா உனக்கு 12 குடையும் வந்து சரியில்லாத கிரகம், அதாவது பாவகிரகம் வந்து உங்கள் லக்கணத்தில் உட்காந்துருக்கு, தலை மேலே மூளை உனக்கு வேலை செய்யல, பைத்தியக்காரத்தனமாக நீ பண்ணிட்டு இருக்கிற. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் ஃபேமிலி வந்து உன்னை விட்டு பிரிஞ்சிடும், பசங்க பிள்ளை பிரிஞ்சிடும். நாளைக்கு வந்து கடைசி காலத்தில் நீ தான் கஷ்டப்படணும். புரிஞ்சுக்கிட்டியா? அப்போ கடைசி காலத்தில் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னால் ஃபேமிலிகிட்ட உன் ஒய்ஃபிட்ட ஒப்படைச்சிக்கிற. உனக்கு என்ன வருமானம் வருதோ இந்தாம்மா வச்சுக்கோம்மா, நீ என்ன பண்ணுங்க செய்யுங்க. நான் இனிமேல் வந்து நான் வருமானம் சம்பாதிக்கணும் உனக்கு கொடுக்குறேன்னா எனக்கு உண்டான நீ காசு கொடு, எனக்கு போதும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரன் பண்ண தெரியணும். ஒரு ஆண் மகன் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய தெளிவாக போனது என்னென்னா, ஒன்று மனைவி சொல்கிற பேச்சு கேட்டு அதை ரன் பண்ண தெரியணும். இல்லைன்னா நீங்களே தெளிவாக ரன் பண்ண தெரியணும். எப்படி ரன் பண்ணணும்? நீங்கள் போயிட்டு வரீங்க, வேலைக்கு போயிட்டு வரீங்க, வருமானம் சம்பாதிக்கிறீங்க, தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த மனைவிட்ட வந்து ஒப்படைக்கணும். வருமானம் என்ன, எந்த தொழிலில் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒப்படைச்சு பசங்களை பிள்ளைகளை ரன் பண்ணுறாங்களா, படிக்க வைக்கிறாங்களா, அவங்க நல்ல குடும்பத்தை நடத்துகிறாங்கன்னா அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். வாழ்க்கையே இதுதான். நான் என்கிட்ட சாதகம் பார்க்க வர அனைத்து நண்பர்களுக்கும் சரி, என்ன அனைத்து என்னுடைய சாதகம் பார்க்க வர கூட எனக்கு சொந்தம் தான். சொந்தங்க, நண்பர், கூட்டாளி எல்லாருமே சாதகம் பார்க்க வரக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்கிறது எப்படின்னா, ஐயா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் ஒய்ஃபு சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் 2 பேர்த்தில் யார் ரன் பண்ணுறீங்க, பசங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, மற்ற விரை செலவு பிரச்சனை இல்லாமல் உங்கள் மனைவி பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு 12 குடை வந்து பாவகிரகம் லக்கணத்தில் உட்காந்துருக்கு. நீங்கள் செய்கிறது பூராமே லைஃப்பில் இப்படி தான் பண்ணுவீங்க. ஆனால் அடுத்து என்ன திசை புத்தி வருதுன்னு நம்ம கணக்கெடுத்து அப்படி சொல்லிடணும். இந்த வருங்க நீங்கள் இந்த 10 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, சம்பாரிச்சு உங்கள் ஒய்ஃப் கையில் கொடுங்க, பசங்க பிள்ளைல ரன் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒதுங்கிக்கிட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக நல்லா போய்ட்டுருங்க. எப்படிங்க லைஃப் நல்லா போகும். நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு பிரச்சனை சிக்கலில் போய் மாட்டாமல் நிம்மதியாக இருப்பீங்க. சம்பாதிக்கிறீங்களா, காசு கொண்டாந்து ஒய்ஃபிட்ட கொடுத்துருங்க, பசங்க பிள்ளைல ரன் பண்ணுவாங்க, நீங்களும் போயிட்டுருக்கலாம். இதை விட்டுப்பட்டு நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு போனீங்கன்னா அந்த அம்மா கோச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ குடும்பத்தில் வந்து பிரச்சனை சிக்கல், பசங்க பிள்ளைகளை நீங்கள் பார்க்க முடியாது, ரன் பண்ண முடியாது. இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். எங்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் சொந்தங்களை அனைவருக்கும் நான் இப்படி தான் சொல்லுவேன், ஐயா அப்போ அது அவரோட சாதகம், ஒய்ஃபோட சாதகம், பசங்க பிள்ளை சாதகம் பார்க்குறோம், இதை ரன் பண்ண தெரியணும். இப்போ அவங்க ஃபேமிலியை வந்து நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டு போகணும். எப்படி? அப்போ அவரோட சாதகம் பார்க்குறோம், பசங்க பிள்ளை ஒய்ஃபோட சாதகம் பார்க்கும்போது எந்த சாதகத்தில் தொழில் பண்ணணும், எந்த சாதகத்தில் வேலைக்கு போகணும், கூலிக்கு போகிறதா, சம்பளமா, அடிமை தொழிலா, அதை என்ன கவனமாக பார்த்து இதை நம்ம சோசியரான நம்ம அனைவருமே நம்ம இதை எடுத்து சொல்லணும். அப்போ அவர்களுடைய லக்கணத்தில் வந்து 12 குடை வந்து சரியில்லாத பாவகரம் இருக்குது, எது எடுத்தாலும் நீ பிரச்சனை சிக்கல் தான் போவ, வேண்டாம் மனைவிட்ட ஒப்பாடின்னு சொல்லி அதை நம்ம சொல்ல தெரியணும். அப்படி சொன்னால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்ய முடியும், அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் நமக்கு வந்து வாழ்த்து சொல்லும். அதாவது வாழ்த்து சொல்கிறத விட இந்த பிரபஞ்சம் வந்து அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை சிக்கலை மாட்ட போகுதுன்னு சொல்லி அந்த பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம அதை கணக்கெடுத்து அப்போ பிரச்சனை சிக்கல் வருது நீ பார்த்து பொழைச்சிக்கணும்னு சொன்னால் நவக்கிரகம் வந்து நம்ம மேலே கொஞ்சம் பாய்ச்சல் இருக்கும், நம்ம மேலே கொஞ்சம் தாக்கல் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் வந்து அந்த மனிதனை வந்து நம்ம நல்வழிப்படுத்து குடும்பத்தை 4 உள்ளங்கள், அதாவது அவர் ஒய்ஃபு பசங்க பிள்ளைகளை நம்ம ரன் பண்ணுறோம் அல்லவா, இந்த தெய்வத்திட்டு சொல்லி ரன் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து அந்த நவக்கிரகத்தோட தாக்கம் நமக்கு வந்து குறையும். இதுதான், இதை வந்து நம்ம தெளிவாக சொல்லணும். அதே நேரத்துக்கு வந்து 12 குடையும் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடங்கிறது என்ன, தனம், குடும்ப, வாக்கு அப்படி சொல்லக்கூடாது. 12 குடையும் 2ஆம் இடத்துல இருந்தால் வந்துங்க தேவையில்லாத ஃபேமிலியில் பொய் பேசுகிறாங்க. வேலைக்கு போனேன்னு கேட்குறாங்க, ஃபேமிலி கேட்குறாங்க, நான் வேலைக்கு போனேன் அப்படிங்கிறாரு, சொல்லிடுறாரு. அப்புறம் வாரம் ஆனால் அமௌண்ட் வேணும் அல்லவா, அப்போ வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி பிரச்சனை பண்ணுறாருங்க. அதாவது
12 குடை 2ஆம் இடம்னா வாக்குஸ்தானம். அந்த வாக்குஸ்தானத்தில் என்ன சொல்ல தெரியுமா? பொய் சொல்கிறாருங்க. பசங்கிட்ட ஒன்று பேசுகிறாரு, ஒய்ஃபிட்ட ஒன்று பேசுகிறாரு, மற்றவங்ககிட்ட ஒன்று பேசுகிறாரு. இப்படியே எவ்வளோ நாளைக்கு ஓட்ட முடியும் வண்டி? சொல்லுங்க பார்ப்போம். அதை நான் சொல்லுவேன். நீங்கள் அப்போ நான் அந்த சாதகத்தை பார்த்துட்டு உங்கள் லக்கணத்துக்கு 12 குடை வந்து உட்காந்துருக்காரு பாவகிரகம், நீங்கள் தேவையில்லாத பேசாதீங்க. இதே 12 குடை சனியாக இருந்து 2ஆம் இடத்துல உட்காந்தா அசிங்கமாக பேசுகிறாருங்க. அசிங்கமாக ஃபேமிலி பேசுகிறாரு. இதெல்லாம் பேசக்கூடாதுங்க, இது மகா தப்பு. அப்போ சனிக்கு அதி தேவதை கருப்பண்ணை வழிபாடு வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் செய்யிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே தான், ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு திசை புத்தி ஓடுது. அதை நீங்கள் ரன் பண்ணினா நீங்கள் மறுபடியும் ஃபேமிலி ரன் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து நானும் அவங்க அவரோட ஒய்ஃபிட்ட நான் கூப்பிட்டு சொல்லிடுவேன். அம்மா கோச்சுக்காதீங்க, அவருக்கு டைம்ஸ் இல்லாமல் இருக்குது, அவரை ஏதோ வேலைக்கு போகிறாரா கொடுக்குறாரா அதை மட்டும் போய்ங்க, மற்ற பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம், இப்படி ரன் பண்ணி வாங்க, உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். இப்படி 2ஆம் இடம், அதை 12 குடை வந்து 2ஆம் இடத்துல உட்காந்தும்போது அந்த மாதிரி. அப்புறம் இது என்ன செய்கிறாங்கன்னா, சில சாதகத்தில் பார்க்கும்போது புரோக்கர், ஏஜென்ட்டு, கமிஷன், எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ரேஸு, பந்தயம், இந்த மாதிரிலாம் போகிறாங்க. அப்போ போய் தேவையில்லாத விரயம், தேவையில்லாத என்னன்னா சொத்து சொத்தெல்லாம் விற்று பிரயம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சம்பாரிச்ச பாட்டையும் அவங்க அப்பா சம்பாரிச்ச சொத்தான் அவருக்கு. அதனால் வந்து மனைவி பேச்சு கேட்கறதில்ல, பசங்க பிள்ளை பேச்சு கேட்கறதில்ல. 12 குடையவன் 2ஆம் இடத்துல வரும்போது 2ஆம் இடம் தனம் குடும்பத்தை விட்டே பிரிகிறாரு. அவர் பாட்டை என்ஜாய் இருக்காரு, போகிறாரு, வெளி உலகத்தில் போய் சுற்றுறாரு, செய்கிறாரு. இது வந்து மகா தப்பு இல்லையா? நாளைக்கு எல்லாமே சொத்து சொகம் அழிச்சிட்டு வந்து நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா உன் பசங்க பிள்ளை உன்னை காப்பாற்றுமா, உன் ஒய்ஃபு உன்னை மரியாதை கொடுக்குமா, உன்னை காப்பாற்றுமா? யோசனை பண்ணணும். நாளைக்கு வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட சொத்து சுகம், உங்கள் அப்பா சம்பாரிச்ச சொத்து இருக்குது, நீ விரயம் பண்ணுற, நல்லா என்ஜாய் இருக்கிற, என்னென்னமோ பண்ணிட்டு வர்ற. ஆனால் இவங்க உன் பையன் பிள்ளை உன் ஒய்ஃபு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் முடியலன்னு வந்து படுத்தா யார் பார்ப்பாங்க? உங்கள் வீட்டுக்காரம்மா உங்கள் பசங்க பிள்ளை தான் பார்க்கணும். இதை நீ மனசில் வச்சுட்டு இதை அழிக்கிற வேலையை விட்டுட்டு பொழப்ப பாரு. அவங்களுக்கு பின்னாடி அந்த பசங்களுக்கு சேர்ற மாதிரி பண்ணிக்க. கண்டிப்பாக பின்னாடி உனக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நேரங்காலம் சரியில்லை, உனக்கு திசை புத்தி சரியில்லாமல் சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டுருக்கனால இதை நீ எடுத்து செய்ச்சின்னா கண்டிப்பாக செய்ப்பேன்னு சொல்லி வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட நான் தெளிவாக சொல்லுவேன். ஆனால் அவர் அப்போதைக்கு வந்து என் மேலே கோவப்படுவார். என்ன சொல்கிறாரு, என்ன இவர் பேசுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சாதகர் கோவப்படுவார். ஆனால் குறிப்பிட்ட நாள் போய் அந்த திசை புத்தி மாறும்போது பார்த்தீங்கன்னா என்னை வந்து எங்கிட்ட வருவார், தாடி வளர்த்திட்டு வருவார். நன்றிங்க, நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, நீங்கள் நான் கேட்கல, இன்றைக்கி தான் நான் உணர்றேன் அப்படிம்பார். ஆனால் 12 குடை 2ஆம் இடத்துல இருந்து அந்த மாதிரி 12 குடை 3ஆம் இடத்துல, 3ஆம் இடங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து தகுதியும் வீரியம் அப்படி சொல்லக்கூடாது. தகுதியும் வீரியம்னு சொல்லக்கூடாது. எப்படின்னா பெண்களான சந்தோஷப்படுறது, சந்தோஷம், ஃபேமிலியை விட்டுட்டு போகிறது, வெளியூரில் போகிறது, சுற்றுறது, போகிறது, வீரம் இல்லம்மா, வீரியம் இல்லவா? அப்போ அந்த வீரியங்கிறது வந்து இப்போ 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம், சந்தோஷம், உல்லாசம் எல்லாமே 12ஆம் இடத்துல இருக்குது. அந்த 12 குடை 3ஆம் இடத்துல உட்காந்து என்னங்க, 3ஆம் இடங்கிறது வீரியம். அப்போ வீரியம் இந்த 12ஆம் இடம் உல்லாசம், சந்தோஷம், 3ஆம் இடமும் அதுக்கு தான் வரும். 3ஆம் இடங்கிறது வந்து ஒரு பொண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய இடம். அப்போ எப்படிங்கும் போது என்ன பாரு, அப்போ அவர் உல்லாசம் சந்தோஷத்தை தேடி தானே போகிறாரு. ஃபேமிலியை விட்டுறாருங்க, ஃபேமிலியை விட்டுட்டு அவர் ரன் பண்ண போயிடறார், வெளியில் போகிறது வர்றது இந்த மாதிரி பண்ணுறாரு. அப்போ அந்த 12ஆம் இடம் ஐன சைன போகும், 3ஆம் இடங்கிறது வீரியம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும். உங்கள் ஃபேமிலி, உங்கள் லைஃப்பு என்ன மாதிரி இப்போ ஓட்டணும், உங்கள் பசங்களை எப்படி ரன் பண்ணுறணும், அதை மெயினாக பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் தப்பான ரூட்டில் தப்பாக போனாலே வாழ்க்கை செய்க்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கலியுகத்தில் வந்து நல்லா புரிஞ்சுங்க, உலகமே ஸ்பீடாக போயிட்டுருக்குது. இந்த கலியுகத்தில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் தொட்டு தாலி கட்டிட்டா அதை ரன் பண்ண பாருங்கள். பசங்களை பிள்ளைங்க ரன் பண்ண கடைசி காலத்தில் ரத்தம் சுண்டணுன்னே நீங்கள் கண்டிப்பாக அங்கே தான் வந்தாகணும். அங்கே வரும்போது வந்து அப்போ வந்து வேறு மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். அவங்களுடைய பசங்க பிள்ளைங்க ஒய்ஃபோட பாவத்தை ஏற்றுக்காதீங்க. இதுக்கு பேர் கர்மா. இப்போ பாருங்க, நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணி பிறந்தோமோ இன்றைக்கி இந்த கர்மாவோ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இதை நம்ம உணர்ந்து இந்த கலியுகத்தில் வந்து பிரபஞ்சம் பஞ்சபூதம் நவக்கிரகத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டோம். வாழ்க்கைன்னா என்ன திசை புத்தி ஓடுது, நம்ம போன ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணிட்டு வந்தோம், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சு நீங்கள் நடந்து வாழ்க்கையில் செய்து பாருங்கள், கண்டிப்பாக செய்யலாம். இறைவன் உங்களுக்கு துணை இருப்பார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, சாஸ்திரா, பரம்பொருளே, உங்கள் குலதெய்வத்தையும் நினச்சி இதை வழிபட்டு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடம் 12 குடை 4ஆம் இடங்க. அதாவது 12 குடை 4ஆம் இடத்துலன்னா 12ஆம் இடங்கிறது ஐன சைன போகும், 4ஆம் இடங்கிறது வண்டி வாகன வீடா. வீட்டில் எப்படி வீடு வந்து நல்லா இருக்கணும். இந்த ஐன போகத்தை வீட்டில் தானே கொண்டு வைக்க முடியும், செஞ்சுக்க முடியும், வீட்டில் தானே சந்தோஷப்பட முடியும். அப்போ ஒரு வீடு கட்டி அதில் மெத்தை படுக்கை எல்லாமே எங்கே இருக்குது? 12 குடையும் தான் அந்த ஐன சைன போகத்தில் வந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது நான் வரக்கூடிய நபர்கிட்ட நான் சாதகம் பார்ப்பேன். அம்மா நீங்கள் வீடு கட்ட முடியுமா, கட்ட முடியாதா, இந்த திசை புத்தியில் எப்படி 6ஆம் இடம் வேலை செய்தா, லோன் போட்டு கட்டலாமா, உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு வீடு கட்டிட்டு ஆசைப்பட்டு வந்து நல்லா ஒரு பக்கத்தில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கட்டுங்க. அவங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாயில் ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபாயில் உணவு விட்டுருவாங்க. கடைசியில் வந்து அவங்க என்ன சொல்கிறது, வீட்டை விற்கிற நிலைமை வருது.
அப்போ ஒரு சாதத்தை நீங்கள் பாருங்கள், வீடு கட்டினா செய்யிக்க முடியுமா? 12 குடையன் வந்து 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஐன சைன போகம், வீடு கட்டுறதுல விரயம் பண்ணுவார். 12 குடையன் வந்து 4ஆம் இடத்துல உட்காரும்போது விரய செலவு கொடுப்பார். எதுக்கு? வீட்டினால, தாயினால, வண்டி வாகனம் வீடு மனை சொத்துனால அந்த விரயத்தை கொடுப்பார். அந்த விரயத்தை கொடுக்கறனால நீங்கள் பார்த்து எதை என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா 12 குடை 4ஆம் இடத்துல உட்காரும்போது 12ஆம் இடங்கிறதும் ஐன சைன போகம் அப்படின்னு சொல்கிறது. 4ஆம் இடம்ங்கிறது வந்து என்ன சொல்லுதுங்க, உங்களுக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற இடம் தான் 4ஆம் இடங்கிறது வந்து. அப்போ வந்து எப்படின்னா, இந்த 4ஆம் இடத்தை கொண்டு நீங்கள் ஐன சைனம் 12ஆம் இடத்தை ஐன சைனத்தை எங்கே கொண்டு வைக்கணும்? 4ஆம் இடத்தை தான் உங்களுக்கு நீங்கள் நிறைவேற்ற முடியும். அப்படிங்கும்போது உங்கள் சாதகத்தை தெளிவாக பாருங்கள். உங்கள் பேரில் பத்திரம் இருக்குதா, ஒய்ஃபு பேரில் பத்திரம் இருக்கா, உங்கள் அப்பா பேரில் பத்திரம் இருக்கா, அந்த பத்திரத்தை எடுத்து லோன் போட்டால் கட்ட முடியுமா, இந்த வீடு கட்டி நம்ம செய்யிக்க முடியுமான்னு அந்த மெயினாக அதை நீங்கள் கணக்கெடுத்துங்க. அப்படி கணக்கெடுத்திங்கன்னா தான் நீங்கள் செய்யிக்க முடியும். என்னங்க, அந்த ஏன் இவ்வளோ விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த 12 பாவத்தும் சொல்கிறேன், 12 பாவத்துக்கும் சொன்னால் 100க்கு கணக்கான பேர் இதை புரிஞ்சுக்கலாம். அப்போ 12 கூட ஐன சைன போக 4ஆம் இடத்துல உட்காரும்போது வீடு கட்டுறதை பார்த்து கட்டுங்க. இப்போ லோனு வேணால் கட்டிடலாமா, சொந்த காசில் கட்டலாமா, இந்த இடத்துல பத்திரம் பாண்டு கரெக்டாக க்ளீனாக இருக்கா, இதை மெயினாக எடுத்து வீடு கட்டுங்க. வீடு கட்டுறது எப்படி? 12 கூட லக்கணத்தில் 4ஆம் இடத்துல உட்காரும்போது வீட்டுக்காக செலவு, விரைய செலவு, பிரச்சனை சிக்கல் சந்திக்கணும். அப்போ தானே நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஐன சைனத்தை போய் எங்கே நீங்கள் சந்தோஷம் முடியும்? 4ஆம் இடத்துல பண்ண முடியும். அப்போ 4ஆம் இடத்தை வந்து நீங்கள் இப்போ 12 கூட வரும்போது விரைய செலவு பண்ணுறதுக்கு சரி, அந்த 12 கூட 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காருங்க. 4ஆம் இடத்துல உட்காந்து அவர் நல்ல கிரகமா பாவ கிரகமான அதை பாருங்க. அதை பார்த்து வீடு கட்ட ஆரம்பிங்க. 4ஆம் இடத்துல வந்து பாவ கிரகம் சரியில்லாத கிரகம் இருந்தால் வீடு கட்டிக்கிட்டு அங்கே குடியிருக்க முடியாது, நிம்மதி கிடைக்காது. அப்புறம் நான் சொன்னேன் சாதகம் பார்த்தீங்க, நான் தான் நீங்கள் சாதகம் பார்த்து சொன்னீங்க நான் கட்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடாது. வந்து மெயினாக வந்து சாதகத்தில் பார்த்துட்டு 12 கூடையவன் பாவகிரகமா சுபகிரகமா எந்தெந்த கிரகம் இருக்குது, அந்த வீடு கட்டினா பால்கனி மாதிரி சூப்பராக இருக்குமா, அதில் போய் தங்கி குழந்தை குட்டியெல்லாம் நல்ல முறையில் இருக்க முடியுமானா அதை நீங்கள் சாதத்தில் எடுத்து பார்க்கணும். இன்றைக்கி என்ன திசை புத்தி போடுதோ அந்தரம் சுத்தமோ அதையும் நீங்கள் கணக்கெடுக்கணும். அப்போ 12 கூடைய 4ஆம் இடத்துல கூறும்போது ஐன சேன போகம், இப்போ 12 கூடைய ஐன சேன போகம் 4ஆம் இடம் உல்லாசம் சந்தோஷம் சொல்லக்கூடாது. இதை நீங்கள் மெயினாக பார்த்து ரெடி பண்ணிக்கங்க. அப்போ வீடு கட்டினாலும் அது நிரந்தரமாக உங்கள் பையன் பேரனுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் கட்டிங்க. சாதத்தை பாருங்கள், உங்கள் சாதத்தை பாருங்கள், உங்கள் பையன் பிள்ளை சாதத்தை பாருங்கள், அது ரன் ஆகுதா, அந்த வீடு நிலைக்குமா நிலைக்காதாங்கிறது பார்த்து கணக்கெடுத்து பாருங்கள். சரி, 5ஆம் இடங்கிறது 5ஆம் இடத்துல வந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் புத்திரன் நன்னடத்தை குழந்தைகள் குழந்தையும் சம்மந்தப்பட்டது. அந்த 12 கூடையும் உட்காந்தாங்க, கோச்சுக்க வேண்டாங்க. ஃபஸ்ட்டு குழந்தை நிற்காதுங்க. 3 வயசு 4 வயசு 10 வயசு ஆன முடியும் அந்த குழந்தை நான் இறந்தது நான் நிறைய சாதத்தில் பார்த்துக்கிறேன். 12 கூடையும் 5ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. அப்போ 12 கூடையும் 5ஆம் இடத்துல உட்காரக்கூடாதுன்னா ஒரு சின்ன ஒரு இப்போ அனுசில் இப்போ ஒரு 2 நாளில் பார்த்த சாதகம் தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு 12 கூடையும் யாருங்க? செவ்வா. அவர் எங்கே? மேசத்தில் உட்காந்துருக்காரு. மேசத்தில் ஆட்சி பெற்றிருக்காருங்க. 12 கூடையவன் தனுசு லக்கணத்துக்கு 12 கூடையவன் செவ்வா, அவர் போய் மேசத்தில் உட்காந்துருக்காரு. அந்த மேசத்தில் வந்து 3 கிரகம் உட்காந்துருக்குங்க. புதன் உட்காந்துருக்கு 10க்கு 7 கூடையவன். அதே நேரத்துக்கு வந்து குரு உட்காந்துருக்காரு. குரு 5ஆம் இடத்துல குரு உட்காந்து என்னங்க காரகோ பாவநாஸ்தி சொல்லுவாங்க, நம்ம பெரியவங்களா சொல்லுவாங்க. அப்போ அதை நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தேன். இது என்ன கணக்கு அப்படின்னா 12 கூடையும் செவ்வா 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 5ஆம் இடத்துல புதன் உட்காந்துருக்காரு. 7க்கும் 10 கூடையும் உட்காந்துருக்காரு. குரு யாருங்க? லக்னாதிபதியும் 4 கூடையும் அங்கே போய் உட்காந்துருக்காரு. அப்போ 5ஆம் இடத்துல குரு உட்காரும்போது நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அந்த குழந்தை இறந்துடும். நம்ம சொல்ல முடியுமா? பயமாக இருக்குது, சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரி வந்து நான் முக்கியமான பெரியவங்ககிட்ட லேசுவாக சொன்னேன், வண்டி வானதில் அந்த குழந்தையெல்லாம் கொஞ்சம் பார்த்து போக சொல்லுங்கள், கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி வந்து அந்த குழந்தை இறந்துருச்சு. ஆனால் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சரி, அப்போது அவங்க என்னோடய சாதகம் பார்க்க வராங்க. நான் சொல்கிறேன், ஐயா கோச்சுக்காதீங்க, ஒரு குழந்தை இழந்தேன்னா இன்னும் 2 குழந்தை இருக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது, நீங்கள் கவலைப்படாது. ஆனால் அவங்க வந்து மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. ஆனால் அதே நேரத்துக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் வந்து கரெக்டாக 2 குழந்தை. என்னங்க ஏன் அப்படி சொல்லனா, அதாவது அந்த 5ஆம் இடத்துல குரு இருந்தால் காரகோ பாவம் நாஸ்தி எல்லாமே சொல்கிறாங்க. அது வந்து நம்ம அதாவது நடைமுறையில் பார்த்ததுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, அப்போ 5ஆம் இடத்துல 12 கூடை வரும்போது குலதெய்வம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் மன வருத்தம் பிரச்சனை வரும். குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போதே நீங்கள் பார்த்து ஸ்டெப் எடுத்து போகணும். அங்கே போனீங்கன்னா சாமி உங்கள் அது காலில் விழுந்து நல்ல மன்னிப்பு கேட்டு எனக்கு, அதாவது என்ன சொல்கிறீங்க, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், குலதெய்வத்துக்கு போய் வழிபடும் போது என் குழந்தை பசங்க பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணும், வாழ்க்கை சிறக்கணும், குடும்பம் சிறக்கணும்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு வாங்க. அங்கே போய் வாக்குவாதம் பண்ணாதீங்க. மணி அடிக்கிற ஐயராக இருந்தாலும் சரி, ஐயர்மார்களாக இருந்தாலும் சரி, அது பண்டார விடு அவங்களும் இருந்தாலும் சரி, அவங்க மணி அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுங்க.
மரியாதை கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். ஆனால் நம்ம குலதெய்வம் தானே அப்படின்னு சொல்லி அங்கே போய் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதோ, அவங்க என்ன ஏதோ அமௌண்ட் கேட்குறாங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக செலுத்திட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு 12 கோடி 5ஆம் இடத்துல இருந்தால் அங்கே போய் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது. குலதெய்வம் கோயில் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை சிக்கலே பண்ணாமல் பார்த்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம சொன்ன பாருங்கள், 5ஆம் இடத்துல வந்து 5ஆம் இடங்கிறது 1, 5, 9, அதாவது 1, 5, 9. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதில் போய் 12 கோடி குறனால அந்த குழந்தை இறந்து மறுபடியும் குழந்தை 2 குழந்தை நல்லா இருக்கிறாங்க, வாழ்க்கையில் செய்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை நம்ம ஒரு சோசியட்டு, உங்கள் ஏரியாவில் இருக்கிற சோசியட்டை போய் நீங்கள் இதை கண்காணிக்கணும். 12 கடத்தை பார்த்து என் பையனுக்கு எப்படி படிப்பு, எப்படி என்ன மாதிரி போகிறாரு, என் ஒய்ஃப் எப்படி, அதுக்கு எப்படி இருக்குது, ஏன் என்ன லைஃபு, இதை வந்து தெளிவாக கேளுங்க. ஏன்னா இது கலியுகம். கலியுகத்தில் வந்து அசால்ட்டாக இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. இனி கிரிமினலாக இருந்து எதையும் நம்ம சாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். 6ஆம் இடத்துல வந்து 12 கோடி. 6ஆம் இடங்கிறது வந்து கடன், எதிரி, நோய், வம்பு வழக்கு, பிரச்சனை, கட்ட பஞ்சாயத்து, எத்தனை பிரச்சனைகளாக இருக்குது. இந்த 6ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தோட காரகத்துவத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரகத்துவம் இருக்குது. அப்போ 6ஆம் இடத்துல இந்த 12 கோடியும் போய் 6ஆம் இடத்துல உட்காந்தா நேராக அவருடைய லக்கணத்தை பார்க்குறாரா, 12ஆம் இடத்தையே பார்க்குறாரா. அப்போ அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா தான் வீட்டையே பார்ப்பார். அதாவது லக்கணத்துக்கு 12 கோடியுமே 6ஆம் இடத்துல உட்காந்தா 7ஆம் பார்வையாக பார்ப்பார். 7ஆம் பார்வையாக தான் வீட்டை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, மற்ற வகையில் பிரச்சனை சிக்கல் வருது. இப்போ இறைவன் என்ன சொல்ல, இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் என்ன சொல்லுதுன்னா 6ஆம் இடங்கிறத விட கடன், எதிரி, நோய். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, வசதி வாய்ப்பாக இருந்தாலும் சரிங்க, ஒரு 20,000 ஒரு 50,000 கடன் வாங்கி ஃபோன் பண்ணணுங்க. அவங்க எங்க டைம் ஆச்சுங்க வட்டி கட்டலைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் கொண்டு வட்டி கொடுத்துட்டு வரணும். அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வராதுங்க, எதிரி வரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இந்த கடன் வாங்கி வட்டி கட்டுறீங்களவா, நீங்கள் பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த கடன் வாங்கி அவங்க ஃபோன் பண்ணி கேட்கணும், ஏங்க 4 தேதி 10 தேதி ஆச்சு நீங்கள் இன்னும் வட்டி கட்டேன்னு. அதை கட்டிட்டு வந்தீங்கன்னா உடம்புல எந்த வியாதி வராதுங்க, எதிரி உங்களுக்கு முளைக்க மாட்டாருங்க. இதுதான் 6ஆம் இடம். ஏன்னா அந்த 12ஆம் இடத்தை வந்து அவர் பார்க்குறாரு 7ஆம் பார்வையா. அப்போ 6ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் பார்க்கும்போது என்னென்னா, அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடங்கிறது கடன், எதிரி, நோய். அப்போ உடம்பு 6ஆம் இடங்கிறது வயிறை கூட குறிப்பிடும். செரிமான கோளாறு இல்லாமல், உடம்புல சத்து இல்லாத சில சாதகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல சத்தே இருக்காது. சாப்பிட்றதெல்லாம் நல்லா சாப்பிட்றாரு, அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லுவேன் நல்லா தான் சாப்பிட்றாருங்க, ஒன்றுமே புரியலைங்க அப்படிம்பார். நான் சொல்லுவேன் ஒன்றும் இல்லைங்க, அந்த 6ஆம் இடத்த அதிபதி அந்த வீடு நம்ம வந்து அந்த வீடு எந்த திசையில், அந்த வீடு எந்த திசையோ அந்த அதிபதி எங்கே இருக்காரோ அவரை போய் வழிபாடு வச்சுட்டு வாங்கம்மா, ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சிக்கலை கண்டிப்பாக மாறும்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி போய் அவங்க வழிபாடு வச்சுட்டு, இன்றைக்கி வயிறு சம்மந்தப்பட்ட செரிமான கோளாறு ஒன்றும் பிரச்சனை நல்லாயிருக்கு. ஆனால் அதே மாதிரி கடன் வாங்கி வட்டி கட்டிகிட்டு இருக்காருங்க. அந்த கடன் வாங்கி வட்டி கட்டலைன்னா இவர் எதிரி வளர்ந்துருவாங்க. நீ ஒன்று 2 வீலரில் போவ, அவன் பாட்டில் வருவான், லேசாக இடிச்சிருவான், பிரச்சனை அங்கேயே ஆரம்பித்து அது ஸ்டேஷன் வரைக்கும் போய் நிற்கும், கட்டப்பஞ்சாயத்து வரைக்கும் போய் நிற்கும். அதனால நான் சொல்கிறது எப்படின்னா, இந்த 3ஆம் அதாவது 6ஆம் இடங்கிறது வந்து நீங்கள் பார்த்து எதை எப்படி பண்ணணும் அப்படின்னு. 12 கோடினா 12 கோடி 6ஆம் இடத்துல போது விரைய செலவு பண்ணுவார், தேவையில்லாத விரைய செலவு ஒன்றுமே இருக்காதுங்க. ஒரு பிரச்சனை நடந்து போயிடும், ஸ்டேஷனில் போய்ட்டு அதில் ஏகப்பட்ட செலவு, கோர்ட்டு கேஸ், நம்ம தொழிலை பார்க்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை சிக்கல் ஓடும். அதனால் வந்து 12 கோடி 6ல் இருக்கும்போது நீங்கள் பார்த்து நிதானமாக எதுவும் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்க, 12 கோடி வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது என்ன சொல்லுதுங்க, இப்போ மனைவி ஸ்தானம், மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி ஸ்தானம்னு சொல்லக்கூடாது. அந்த 7ஆம் இடத்துல வந்து எப்படின்னா பார்ட்னர்ஷிப், ஒரு ஃபைனான்ஸ் போட்டு செய்கிறாங்க, பார்ட்னர்லாம் 7ஆம் இடம் தான் நண்பர், கூட்டாளி, பார்ட்னர் எல்லாம் வருவாங்க. அப்போ அந்த 7ஆம் இடம் உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்ன வீடை மெயினாக பார்க்கணும். என்னங்க, அந்த வீடை மெயினாக பார்த்துட்டு அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது, அந்த 7 கோடி யார், பார்ட்னராக போட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, வட்டி கூட தொழில் செய்யலாமா செய்ய முடியாதா, என்ன பிஸ்னஸ். இப்போ பார்த்தீங்க உலகத்தில் பாருங்கள் எல்லா பிஸ்னஸ் இருக்குது 7ஆம் இடத்துல. வீடு பில்டிங் கட்டி விற்கிறாங்க, வீடு வாங்குறாங்க, புரோக்கர், கமிஷன் ஏஜென்ட்டு, வட்டிக்கடை சம்மந்தப்பட்டது ஏகப்பட்ட தொழில் இருக்குது. அந்த 7ஆம் இடத்தை போய் பாருங்கள், நண்பர் கூட்டாளியை போய் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா 7ஆம் இடத்தை ஓப்பன் பண்ணாலே ஏகப்பட்டது வரும். அப்போ அந்த 7ஆம் இடத்தை வந்து வாட்ச் பண்ணணும். எப்படி, நம்ம லக்கணத்துக்கு 7ஆம் இடம் யார், அவர் எங்கே போய் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். அப்போ அந்த 7ஆம் இடத்தை நம்ம பார்க்கணும். அந்த 7ஆம் இடத்துல வந்து 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திர அதிபதி யார், நம்ம நண்பர் கூட ஒரு ஃபைனான்ஸ் பார்ட்னரோ ஏதோ ஒரு வரவு செலவு பண்ணிக்கலாமா பண்ண முடியாதா அப்படிங்கிறத வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். அப்படி நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம ஏதோ ஒன்றுமே கண்டுக்காமல் ஒன்று பண்ணணும்னா அதில் சிக்கல் பிரச்சனை வரும். அப்போ
12 குடைன்னு சொல்லக்கூடாது. 7ஆம் இடத்துல உட்காரும்போது மனைவி சார்ந்த உறவுகிட்ட நீங்கள் பார்த்து பொறுமையாக பேசணும், பொறுமையாக நடந்துக்கணும், அவங்க மனம் கோணாமல் நடந்துக்கணும். நீங்கள் எவ்வளோ சம்பாரித்து வருமானம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, மனைவி கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானம் நடந்து எதையுமே பக்குவமாக ஃபேமிலியை ரன் பண்ண தெரியணும். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 12 குடையும் தான் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. மனைவி கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? ரொம்ப வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலோ பிரச்சனை சிக்கலில் ஈடுபட்டாலோ உங்கள் மனைவி உங்களை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கோர்ட்டு கேஸில் தான் நீங்கள் அலையணும். புரிஞ்சுங்க. அப்போ 12 கூட 7ஆம் இடத்துல உட்காரும்போது உங்கள் சாதகத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட வந்து பாருங்கள். ஃபேமிலியோட வேண்டிய தேவையில்லை. நீங்களே வந்து உங்கள் சாதகம் நீங்கள் யார், என்ன, யார்கிட்ட அனுசரித்து போகணும், எப்படி வாழ்க்கை நடத்தணும். ஏங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பசங்க பிள்ளையோட ரன் பண்ணதாங்க மதிப்பு மரியாதை. இந்த யுகத்தில், இந்த கலியுகத்தில் தன்னை வேறு 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 மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்தணும்னா அது மதிப்பு மரியாதை கிடையாது. இப்போ நம்ம எதுக்குங்க ஓடுறோம்? இப்போ ஒரு நிமிஷம். உடம்புன்னா என்ன? உடம்பு வந்து உடம்புக்கு என்ன எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறோம்? சாப்பிட்றோம், உணவு சம்மந்தப்பட்டது எல்லாத்துமே வந்து உடம்புக்கு தான் சேரு. உள்ள அந்த ஆத்மாவுக்கு சேருமா? ஆத்மாவுக்கு ஏதாவது ஆராது பண்ணியிருக்கீங்களா? உயிர் இருக்குல்ல, உயிருக்கு இந்த உயிரை எப்பவும் என் உடம்புல இருக்கணும்னு யாராவது நினச்சி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? யாருமே கிடையாது. எல்லாருமே உடம்புக்கு தான். உடம்புன்னா ஆசை. இப்போ உடம்புனா என்ன? சந்திரன் எப்படிங்க ஓடிக்கிட்டே இருப்பார், ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பார். அப்போ உணவு சாப்பிட்றது, போகிறது, எல்லா சமாசனையும் பார்த்தே உடம்புக்கு தான் நம்ம பண்ணுறோமோஞ்சு. உயிர் ஆத்மாவுக்கு யாருமே பண்ண கிடையாது. இனி என்ன சொல்லுது அப்படின்னா, உடம்புல வந்து இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, உணவு எடுத்துக்கிறது, மற்ற தப்பான பழக்க வழக்கம் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள ஆத்மா, அந்த உயிர் உங்களுக்கு சந்தோஷப்படும், நீண்ட ஆயுளை கொடுக்கும். இதை பாருங்க, ஒரு கருத்து. உடம்புங்கிறது சந்திரன். ஆசைப்படுறோம், எல்லாமே சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணுறோம். அப்போ அந்த சந்திரன் என்ன பண்ணுற பாரு, எல்லாமே வியாதி உருவாக்கிறாரா? அந்த உயிர் உடனே போக வாய்ப்பு இருக்கா? உடம்புல வியாதி வந்தால் உயிர் எப்படி இருக்கும்? தங்கும். யாராவது இந்த உலகத்தில் உள்ளவங்க உயிர் இருக்கணும், என்னுடைய ஆத்மா எப்பவும் நான் இருக்கணும், நான் 80-90 வயசு இருக்கணும்னு யாராவது நினச்சிருக்கீங்களா? யாருமே கிடையாது. ஆனால் அந்த காலத்தை மனுஷன் நினச்சிருக்காங்க. அந்த காலத்தை மனுஷங்க 120 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துக்கிறாங்க. எப்படிங்க? உணவு பழக்க வழக்கம் அன்றைக்கெலாம் என்னங்க, சாமை, கேவுரு, எது நிறையா இயற்கையானதை வந்து சாப்பிட்டு அந்த 120 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ யாருங்க? இப்போ இந்த கலியுகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆசை, என்னென்ன சாப்பிட்றோம், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, கெட்ட பழக்க வழக்கம் எல்லாமே பண்ணும்போது இந்த உடம்புக்கு கெடுதல். உண்மையாக பொய்யுங்களேயா? ஆமாம். இந்த உயிருக்கு யாராவது நம்ம இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க பாருங்கள். உயிர் நம்ம ஆத்மா, அந்த உயிர் வந்து நம்மகிட்ட இருக்கணும், இந்த பூத உடம்புல இருக்கணும்னு யாராவது பார்த்துருக்காங்களா? யாருமே பார்த்தது கிடையாது. இப்போ என்னங்க, என்ஜாய்ங்க, ஜாலியாக பார்க்க போகிறாங்க, ஜாலியாக என்ஜாய் இருக்கிறாங்க. இந்த நம்ம ஆத்மா நம்மளை விட்டு பிரிஞ்சிரும், நமக்கு உயிர் போயிடும், உயிர் போயிட்டா பிணம் தானே அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா? அவனோ அதெல்லாம் நினைக்கிறது. இருக்க வரை என்ஜாய் பண்ணு, என்ஜாய் போ. இதை வந்து தவிர்த்துக்க பாருங்கள். இந்த கலியுகத்தில் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். நீங்கள் என்னை விட தெளிவாக இருப்பீங்க, தெளிவான ஆளுக்கு தான், நான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன். உடம்புக்கு பார்க்குறத விட உங்களுடைய ஆத்மா உயிருக்கு பாருங்கள். உயிர் நீடித்து நம்ம உடம்புல இருக்கணும்னா அதை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் சேர்க்கலாம். அப்போ 7ஆம் இடம் சொல்லக்கூடாது. மனைவி சாண சுரவ நீங்கள் அனுசரித்து வாழ்க்கையில் போனால் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லி நான் அப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறோம். 8ஆம் இடம்னா ஆயிலா? 8 குடை வந்து 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ 8 குடையும் சொல்ல 12 குடை வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. 12 குடையுமே 8ல் உட்காரும்போது 8ஆம் இடம்னு என்ன சொல்லுதுங்க? இல்லீகலாக வர்றது என்னங்க, அதாவது எப்படின்னா இந்த லாட்ரி சீட்டு ஏஜென்ட்டு, அதான் சொல்லுவது, நம்ம இன்சூரன்ஸ் போட்டுச்சுன்னா அந்த மாதிரி பணம் அமௌண்ட்டு சம்மந்தம் இல்லாமல் வருங்க. சம்மந்தம் இல்லாமல் அமௌண்ட் வருது, சம்மந்தம் இல்லாமல். ஏங்க, நேரங்கள் நல்லா இருந்தால் தான் அந்த மாதிரி வரும். நேரங்களும் சரியில்லைன்னா 12 கூட 8ஆம் இடத்துல தான் வராது. பிரச்சனை சிக்கல் ஆயில பங்கம் பண்ணும், பிரச்சனை சிக்கல் போய் பண்ணும். இதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கிட்டு அந்த 8 குடையவனும் 12 குடையவனும் யார், என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத அதை நீங்கள் மெயினாக பார்த்து ஆயிலை பற்றி ஆயில் காரகரையும் கொஞ்சம் வணங்கி நீண்ட ஆயிலை கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த 7ஆம் இடத்தை சொன்ன மாதிரி அந்த 7ஆம் இடத்துல வந்து ஐனசைன 7ஆம் இடத்துல வந்து இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, உடம்புக்கு விட உயிரை பார்த்து 8ஆம் இடம் ஆயில் சம்மந்தப்பட்டது, அதை நீங்கள் கொஞ்சம் வளர்த்திட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து 9ஆம் இடத்துல 12 கூட இருக்கான். 9ஆம் இடத்துல இருந்தாங்க அப்பா சாத்த உறவு சம்மந்தப்பட்டது. 9ஆம் இடத்துல வந்து 12 கூட இருக்கும்போது குலதெய்வம் சம்மந்தப்பட்டது. அப்பா பாருங்கள், சின்ன பையனாட்டம் என்ஜாய் இருப்பார். மொபைல் வாங்குவார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், பசங்களையோ வீட்லையோ அதை பற்றி கண்டுக்க மாட்டார். ஜாலியாக இருப்பார், ஜாலியாக செலவழிப்பார். அது ஏன் அப்படின்னா, தகப்பன் வந்து அந்த 12 கூட வந்து 9ஆம் இடத்துல உட்காரும்போது தகப்பன் அந்த உறவு சம்மந்தப்பட்டது பிரச்சனை சிக்கல் தான் வரும். அப்போ தகப்பன் வந்து இப்போ 2 பிள்ளைகளை பெற்றிருப்பார், ஒய்ஃப் இருக்காங்க, எல்லாமே இருப்பாங்க, அதை ரன் பண்ண தெரியாது.
அதை ரன் பண்ண தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து எனக்கு மகா தப்பாக தெரியுது. அதை வந்து எப்படின்னா, இந்த 9ஆம் இடம் தப்பு சார்ந்த உறவு யாராக இருந்தாலும் சரி, அந்த பசங்க பிள்ளையில் குடும்பத்தை ரன் பண்ணுறது பாருங்கள். அப்போ உங்கள் ஏரியாவில் உள்ள சாதகரை போய் பாருங்கள். நீங்கள் தகப்பனாக இருக்கிறவரு நீங்கள் எப்படி என்ன மாதிரி நீங்கள் உங்கள் சாதகருக்கு இந்த பசங்க பிள்ளையில் ரன் பண்ண முடியுமா முடியாதா, பசங்க பிள்ளையில் வளர்த்துறதுக்கு என்ன வழி, அவங்கள படிக்க வைங்க. ஏன்னா மனைவிக்கு நல்லது பண்ணுங்க. ஏன்னா இது வந்து புண்ணியம். இந்த போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணிட்டு வரீங்க, இந்த அம்மாவுக்கு நீங்கள் தாலி கட்டி குடும்பம் நடத்தி 2 பசங்க பிள்ளை பார்த்துருக்கீங்க. அதை நீங்கள் ரன் பண்ண தெரியுங்க. அதை ரன் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். அதை பார்த்து இது 9ஆம் இடம் சொல்லக்கூடாது. தாப்பு 12 கூட 9ஆம் இடத்துல இருந்தால் அப்பானால பிரச்சனை சிக்கல், விரயம் சிக்கல் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை நீங்கள் மெயினாக வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். 2வது 10ஆம் இடம் சொல்லக்கூடாது. இப்போ பாருங்கள், 10ஆம் இடம்னா சீவனம். அப்போ எப்படின்னா, நம்ம இந்த பூமியில் பிறந்துக்கிறோம், தொழில் பண்ணுறோம், 10ஆம் இடத்துல 12 கூட உட்காந்துன்னு வச்சுங்க, எந்த தொழில் பண்ணாலும் சரிங்க விரயம் பிரச்சனை சிக்கல்னே வருவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அப்பா பல கோடிக்கு சொந்தக்கார இருப்பார், பையன் படிச்சுட்டு 2 கோர்ஸ் முடிச்சு சும்மா இருப்பார், நான் தொழில் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வந்து என்கிட்ட சாதகம் பார்ப்பாங்க. தம்பி வேணாங்க தம்பி, அப்பாவை இருக்காரு, அப்பாவை கொஞ்சம் ஹெல்ப்பாக இருங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் அவங்க கௌரவ பிரச்சனை நினைப்பாங்க. அது எப்படிங்க, எங்கள் மாமியை விட சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் சும்மாவே இருக்கிறீங்க தம்பி என்னன்னு சொல்லி அவங்க வந்து பிரச்சனை பண்ணி தொழிலை ஆரம்பிப்பாங்க. தொழிலை ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகி போயிடும், 12 கூட 10ஆம் இடத்துல உட்காந்துக்கானா விரயம் பிரச்சனை சிக்கல். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னங்க சோசியார் இப்படி சொல்லிட்டாரு, அதே மாதிரி தான் ரன் ஆகுது, ஒன்றுமே புரியல. அப்போ பார்த்து இதுக்கு முன்னாடி அவ்வளோ இதாக பேசுவார், எனக்கு ஒரு குறைஞ்ச வச்சு 2 கோடி 3 கோடியே வாங்கி கொடுங்க, நான் பண்ணி செய்யணும் அப்படிம்பாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிட்டு கடைசியில் வந்து நிற்பார். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்கள் லக்கணத்துக்கு வந்து 12 கூடையும் 10ஆம் இடத்துல உட்காரக்கூடாதுங்க. அந்த 10ஆம் இடத்துல 12 கூட உட்காரும்போது விரயமாகிற தொழில் என்ன, அதில் நீங்கள் ரன் பண்ண பாருங்கள். அதை என்னன்னு தெரிஞ்சுங்க. உங்கள் ஏரியாவில் உள்ள சோசியத்தை போய் கேளுங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், தொழில் வந்து 10/6, 10ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடத்துல வந்து அதாவது எப்படின்னா, அந்த 12 கூட உட்காரும்போது எதை எடுத்தாலும் விரயம் பிரச்சனை இந்த மாதிரி ஓடுது. இதை எப்படி மாதிரி என்ன மாதிரி ரன் பண்ணலான்னு அதை நீங்கள் மெயினாக எடுத்துங்க. வாடிக்கையாளர் நீங்கள் சாதகம் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர் அனைவரும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சொல்லுவாங்க, இந்த கடைசி பையன் சாதத்தை சொன்னால் போதும்ல, அதை பார்த்தாவே போதும் அப்படிம்பாங்க. ஏங்க இதெல்லாம் அந்த காலம் இல்லைங்க. அந்த காலத்தில் துருவம் பார்த்த மாதிரியே இன்றைக்கி சாதகம் பார்த்துட்டு இருக்க முடியும். இதெல்லாம் கலியுகங்க. இந்த கலியுகத்தில் வந்து தெளிவாக உங்கள் கடைசி பையன் இருக்கானா, அவரோட திசை புத்தி என்ன, அவர் என்ன படிப்பார், சாஃப்ட்வேர் படிப்பாரா, மெடிக்கல் படிப்பாரா, அவர் என்ன ரன் பண்ணணும், படிப்பாரா படிக்க மாட்டாரா, இடையில தொழில் போவாரா, அதை பார்க்கணுங்க. சரிங்க. அப்போ அடுத்து அந்த பொண்ணு, உங்கள் பொண்ணு சாதம் பார்க்குறீங்க, அந்த பொண்ணு சாதத்தில் என்ன திசை புத்தி ஓடுதோ அந்த திசை புத்தியை மெயினாக வந்து கணக்கெடுக்கணும். அந்த பொண்ணு படிக்குமா படிக்காதா, லைஃப்பில் எப்படி அவர் கணவரோட எப்படி போயிட்டுருக்கோம், அந்த சாதத்தை மெயினாக பார்க்கணும். என்னங்க 4 சாதகம் வச்சுக்கிறீங்க, கடைசி பையன் சாதம் பார்த்தா போதும்னு சொல்கிறீங்க, அதில் என்ன இருக்குது, இதில் நீங்கள் ரன் பண்ணணும். அப்போ மனைவி சாதகம் பார்க்கணும், கணவர் சாதகம் பார்க்கணும். இதை பார்த்துட்டு நீங்கள் ரன் பண்ண தெரியணும். இதை பாருங்கள். மெயினாக கலியுகத்தில் வந்து செய்யணுங்க, தோக்கக்கூடாது. நான் சொல்கிறது வந்து கலியுகத்தில் வந்து செய்யணும், தோக்கக்கூடாது. 4 பேர் சாத்தையும் பாருங்கள், என்ன திசை புத்தி ஓடுது, தொழில் பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, சம்பளத்துக்கே போகலாமா, இதை நீங்கள் பார்த்துட்டு செய்யணும். அப்பா சாணம் வந்து அப்போ 9ஆம் இடத்துல வந்து 12 கூட உட்காரும்போது அந்த விரயம் பிரச்சனை சிக்கல் அப்பாவை கட் பண்ணிவிட்டு குடும்பத்துக்கு என்ன மாதிரி ரன் பண்ணணும் அதை பார்க்கணும். அந்த 10ஆம் இடம்னா தொழில் சம்மந்தப்பட்டது. அந்த தொழில் ஸ்தானத்துக்கு வந்து அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு வந்து அந்த 12 கூட உட்காரும்போது விரயம் சம்மந்தப்பட்டது, அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ரன் பண்ணிங்க. சரிங்க. 11ஆம் இடம், அந்த 11ஆம் இடத்துல வந்து 12 கூட உட்காராருங்க. இந்த பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த 11ஆம் இடத்துல வந்து 12 கூட உட்கார்றது எந்த கிரகம் வேணால் உட்காரலாங்க. 6 கூட உட்காரலாம். எப்படி 6ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. இந்த 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு, பேங்க் லாக்கரு. நல்லா புரிஞ்சுங்க. அந்த 6 கூட வந்து உட்கார்ந்தாலும் கடன் ஊரே வாங்குவாருங்க. நான் பார்த்த சாதத்தில் கடன் நிறையா வாங்குவாருங்க. வாங்கிட்டு கடைசியில் ஐபி கொடுத்துருவார். என்கிட்ட காசு இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணால் பண்ணிக்கம்பார். அது எங்கே 11ஆம் இடத்துல பேங்க் பேலன்ஸ் ரெடியாக இருக்கும், வேறு அக்கௌண்ட்டில் பணம் இருக்குதுங்க. நான் பார்க்குற நிறையா சாதத்தில் இருக்குங்க. எப்படி அந்த 11ஆம் இடத்துல எந்த கிரகம் உட்காந்தாலும் சரி, 6, 8, 12 கிரகம் எப்படி உட்காந்தாலும் சரி, 12 கடை உட்காந்தாலும் பிரச்சனை இல்லாத பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி அந்த காசு வாங்கி கொண்டு வச்சுக்கிறது. 6ஆம் இடம்னா கடன் வாங்குறது, கடன் சம்மந்தப்பட்டதில் வாங்கி கடைசியில் என்கிட்ட எதுவுமே இல்லைங்க மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறது. அவர் கொண்டு வந்து 11ஆம் இடத்துல இருக்கும், வேறு அக்கௌண்ட்டில் அவங்க இருக்குது. ஆனால் அதே என்னத்துக்கு வந்து 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. அதாவது பிரச்சனை சிக்கலுங்க. ஒரு சொத்தை வந்து பிரச்சனை பண்ணி அந்த வாங்குறது, அதில் மூலியமாக வந்து 11ஆம் இடம் பேங்க் பேலன்ஸ் ரெடி இருக்குது. பாருங்கள், இந்த 11ஆம் இடத்துல வந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் சரி அந்த சாதகருக்கு லாபமோ. ஆனால் அவர் நினைக்க மாட்டார், இது கருமா, நம்ம பாவ காசு வாங்கி நம்மளுடைய 11ஆம் இடத்துல வைக்கிறோம், நம்ம பிரச்சனை சிக்கலுக்கு காசை வாங்கி வைக்கிறோம், அடிதடி பிரச்சனையான காசெல்லாம் கொண்டு வைக்கிறோம்னு அவர் நினைக்க மாட்டார். ஏன்னா நமக்கு வேற காசு. இந்த கலியுகத்தில் என்னங்க,
பங்களா வீடு என்ஜாயாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அது கர்மா காசு, சரியில்லாத காசு அப்படின்னு வந்து யாருமே நினைக்கிறதில்ல. ஆனால் கலியுகம் அது பின்னாடி வந்து நிறைய விளைவுகளை சந்திக்கணும். அவர் 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸ், பேங்க் லாக்கர், நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நம்மகிட்ட என்ன சொத்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த 11ஆம் இடம், அந்த 11ஆம் இடம் வந்து கிரகம் நல்ல கிரகமா கெட்ட கிரகமா, அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது, அது நல்ல நட்சத்திரமா கெட்ட நட்சத்திரமா, இந்த வரக்கூடிய 6லேருந்து வரக்கூடிய பணம், 8லேருந்து வரக்கூடிய பணம், இந்த 12லேருந்து வரக்கூடிய பணம்லாம் அந்த 11ஆம் இடத்துல சேமிப்பு தானே வருது, நம்ம அக்கௌண்ட்டில் தானே சேமிப்பாகுது. அப்போ அதை நீங்கள் மெயினாக பார்க்கணும். அப்போ 6ஆம் இடத்துல வருதா, பிரச்சனையை சிக்கலான வருதா, மனசாட்சி தொட்டு பேசுங்க. மனசாட்சி தொட்டு இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகத்தை தொட்டு பேசுங்க. அப்போ இது நியாயம்னா வேண்டாங்க, இது இப்படி தான் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு உங்கள் பசங்க பிள்ளைங்க நீங்கள் ரன் ஆகணும். அதுக்கு நீங்கள் வழி பண்ணணும். 8ஆம் இடம்னா பிரச்சனை சிக்கல். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய பணம் எப்படின்னா ஏமாத்துறது, இல்லீகலா அதெல்லாம் வருதுன்னா அதையும் நீங்கள் கண்காணித்து கரெக்டாக வாங்கிங்க, அதுக்கு உண்டானதை பண்ணிக்கங்க. அதே நேரத்துக்கு 12ஆம் இடங்கிறது வந்து அதையும் பார்த்து செஞ்சு ரெடி பண்ணிங்க. அந்த 11ஆம் இடங்கிறத வந்து சமம் பண்ணுங்க, சமம் பண்ணிக்கிங்க. உங்கள் கருமாவை கூட்டாதீங்க. உங்கள் கருமாவை கூட்டுற வரைக்கும் வந்து உங்களுடைய என்ன சொல்லுதுங்க, உங்கள் பசங்க பிள்ளைங்க அவங்க அடுத்து நல்லா வாழணும், நல்லா இருக்கணும் அல்லவா. இதை வந்து உங்கள் சாதத்தில் இப்போ ஒரு சில எப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, தொழில் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை சொல்லக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நிறைய வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி எனக்கு 20,000 1,00,000 வந்து எங்கள் அக்கௌண்ட்டில் என்ன அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், ஐயா இதெல்லாம் வந்து தப்புங்கய்யா, எப்படி பணம் வருதுன்னு கொஞ்சம் பாருங்கள். இந்த பணம் எவ்வளோ ஸ்பீடாக வருதோ அந்தளவுக்கு வந்து பிரச்சனை சிக்கல் வரும். நீங்கள் அடுத்தவங்களுடைய கர்மாவும் நீங்கள் சம்பாதிச்சுக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க வந்து என் மேலே கோவப்படுவாங்க. நீங்கள் பேசுகிறது தப்பு, எனக்கு வருதில்லை, எனக்கு நல்ல நேரங்க அப்படி சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சு அதை ரன் பண்ண தெரிஞ்சுங்க. 12ஆம் இடம் 12 கூடையும் 12ஆம் இடத்துல இருக்கிறேன்னு சொல்லுங்க. 12ஆம் இடத்துல 12 கூட இருக்கேன்னா 12ஆம் இடம் அந்த திசை புத்தி வந்தாலும் வெளியூரில் போய் வீடு வாங்குறதுங்க, வெளியூரில் பொழப்புக்காக போகிறது. லக்னாதிபதி 12க்கு போயிட்டாலே 12 கூடையும் வந்து திசை புத்தி ஓடினாலே பூர்வத்தில் சொந்த ஊரில் அவர் இருக்க முடியாது. அப்போ வெளியூரில் போய் வசிக்கிறது, வெளியூரில் பஞ்சமுலைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலாம் ஊர் விட்டு ஊருக்கு போய் பிழைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இடம் பங்களா வீடெல்லாம் வாங்கி கட்டி நல்லா என்ஜாய் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் நிறையா சாதத்தில் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி ஏன் நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் சாதத்தை பாருங்கள், உங்கள் பசங்க பிள்ளை சாதத்தை பாருங்கள், அதை எப்படி ரன் பண்ணணும். இந்த கலியுகத்தில் நம்மளும் வந்து தவறான காசு பணம் சம்பாரிச்சிடக்கூடாது, கரெக்டான வழியில் போகணும், கரெக்டாக செய்யணும். ஏன்னா கரெக்டாக போகணும், கரெக்டாக செய்யணும் அப்படின்னு கேட்டாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்றைக்கெலாம் காசு அமௌண்ட்டு தான் மெயினாக முக்கியமாக தெரியுது கண்ணுக்கு. இன்றைக்கி வந்து நீங்கள் எனக்கு 10,000 இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் 20,000 வச்சா வந்தால் இன்னும் சந்தோஷம், இன்னும் வருமா அப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதை வந்து கொஞ்சம் எப்படி எந்த வழியில் வருது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தவிர்த்துக்கிட்டு நல்லது நடக்கும் என்னங்க. அப்போ இதை நான் ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா, புரிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. இதே பாருங்கள், இந்த காலபுருஷனுக்கு 11ஆம் படம் சொல்லக்கூடியது வந்து இப்போ சனி பவனா வராருங்க, மேற்கு பார்த்த கருப்பணசாமி. இதை நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லிக்கிறேன், லைவாக நீங்களும் கேட்டுட்டு அந்த கருப்பனை வந்து நீங்கள் வழிபாடு வைங்க. வெங்கமேடு கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மினி பஸ்ஸு சேராட்டாவில் இருக்குது. வெங்கமேடு புளியாமர சாப்பில் இறங்க, 3 எலுமிச்சம்பழம் புள்ளி இல்லாத பழம் 3 சுருட்டு 3 சூட வாங்கிங்க. அங்கே உள்ள வந்து கார்த்திக்னு ஒருத்தர் மணி அடிக்கிறாரு, அவர்கிட்ட போய் விளக்க சொல்லுங்கள். சோசியர் மணிவேல் சொன்னார்னு சொல்லி இதை வழிபாடு வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் கர்மா, கொஞ்சம் நீங்கள் கர்மாவை கழிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் படம் அந்த கருப்பண்ணை அந்த சனி பவன்ட்ட தான் நீங்கள் வந்து கர்மா கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு என்னுடைய ஃபோன் நம்பர், அதாவது 95 14 77 10 74. அப்போ திரிசத்து சோதிட ஆய்வகம், அதாவது திரிசக்தி சோதிடம் 6வது மாதாந்திர கருத்தரங்கம். வையாபுரி ஐயா வாழ்க வளமுடன். அனைத்து சோசியர் நண்பர்களுக்கும் நான் என்னுடைய, அதாவது எப்படின்னா சோசியர் நண்பர்கள் எல்லாருமே சொல்லுங்க, நீங்கள் எல்லாமே சாதகம் பார்க்குறீங்க, வரக்கூடிய மக்கள் வாடிக்கையாளர்கிட்ட வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். என்ன அப்படின்னா அவங்க திசை புத்தி எப்படி, இன்றைக்கி கோச்சாரப்படி என்ன போயிட்டுருக்கு, நல்லா வந்து நீங்கள் எல்லாரும் எல்லா சோசியரும் நம்ம இப்போ இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் நம்மளை ஏன் விட்டுருக்கு அப்படின்னு கேட்டாலே, அதாவது வந்து சாதத்தை தெளிவாக சொல்லி அந்த மக்களை ரன் பண்ண தான் இறைவன் நமக்கு படைச்சிருக்கிறான். ஆனால் இருந்தாலும் நான் என் மனசுக்கு பட்டதை நான் சொல்கிறேன். இதை மாதிரி அந்த சாதகம் சொல்கிறத வந்து தெளிவாக, அதை திசை புத்தி எப்படி, பசங்க எப்படி படிப்பார், பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, எப்படி வாழ்க்கையில் ரன் பண்ணுறதுன்னு ஆத்ம திருப்தியாக இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதத்துக்கு ஆத்ம திருப்தியை நீங்கள் சொல்லி அதை வழிநடத்தி கொண்டு வாங்க. எல்லா சோசியல் நண்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா சுப்பிரமணிய ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வந்து நல்லா ஜோதிடத்தில் மிகவும் ஆழமான கருத்துக்களை வந்து
இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. பயங்க மிகுந்த தெய்வ பற்றாளர். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல விதமான ஒரு ஜோதிட கருத்துக்கள் நம்ம திருசக்தி ஜோதிட ஆய்வு நிலையத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அவருக்கு சிறப்பிக்கும் விதமாக நமது திருசக்தி ஜோதிட நிறுவன தலைவருமான திரு வையாபுரி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். இதுவரை நமக்காக பல ஜோதிட அனுபவ கருத்துக்களை வழங்கிய கரூர் ராயனூர் மணிவேல் ஐயா அவர்களுக்கு திருசக்தி ஜோதிடம் ஆய்வகம் சார்பாக மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இப்பொழுது